பிரைஸ் தி லார்ட். இறையேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இறை வார்த்தையாக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர். நிறைவாக விதைப்பவர் இதோ நிறைவாக அறுவடை செய்வர் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் முகம் கோணாமல் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாரி வழங்குங்கள், குறைவாக விதைப்பவருக்கு குறைவாக கொடுக்கப்படும். நீங்கள் எதை விதைக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விதையுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால், இதோ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் விதைப்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கும் பொழுது பல இதயங்களிலே அந்த வார்த்தை இதோ விழுந்து அது பல மடங்காக அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு செல்லும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்குத்தான் கோதுமை மணியை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகிறார். இதோ அது மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், அந்த மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். என்னிடம் வார்த்தைகள் இருக்கிறது, நான் அப்படியே தான் வைத்திருப்பேன் என்று யாரும் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாரி வழங்குங்கள், நிறை வாழ்வை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்.